ஒடிசா ஃபேமஸ் சிக்கன் போர்த்தா ரெசிபி தான் பண்ண போகிறோம். பார்க்கவே டெம்டிங்காக இருக்குல்ல. எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோமா? எந்த தாளிப்பும் இல்லாமல் சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடயே மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க, காரத்துக்கு தேவையான. இது போக எக்ஸ்ட்ரா காரமும் சேர்க்க போகிறோம், அதனால ஃபஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்து சேர்த்துக்கோங்க. வீடியோவில் பார்த்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கணும்னா காஷ்மீரி மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். சிக்கனுக்கு தண்ணி எதுவும் ஊற்றாமல் சிம்மில் வச்சு வேக விட்டோம்னா சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். அது வெந்துட்டு இருக்க கேப்பில் இன்னொரு சின்ன வடை சட்டியில் கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுக்கிறேன். காரம் கம்மியாக வேணுன்றனால 2 வரமிளகா மட்டும் வறுத்து எடுத்துக்கிறேன். இது கூடயே ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, அதுவும் நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை, கருக விடாமல் பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஃபைனலாக 2 கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதுவும் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே டீப் ஃப்ரை பண்ணலாம். நம்மளுக்கு ஆயில் ரொம்ப வேஸ்ட் ஆகுன்றனால நான் எல்லாமே லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிறேன். வேக வச்ச சிக்கன் பீசஸ் எல்லாம் போன்லெஸ்ஸாக இந்த மாதிரி உதிரியாக எடுத்து வச்சுக்கோங்க. உதுத்த சிக்கன் பீசஸ் எல்லாம் நம்ம வெங்காயம் மிளகாலாம் வறுத்து வச்சுருந்ததில் போட்டுட்டு இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டோம்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாத்தையும் கைவிடாமல் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கை எரியாதுங்கிற பட்சத்துக்கு கை நல்லா கழுவிட்டு கையிலேயே பிசைஞ்சுக்கோங்க. எனக்கு பயங்கரமாக எரியுன்றனால நான் கவர் போட்டிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிடும். சாரி, கைண்ட் இன்ஃபர்மேஷன். சிக்கன் வேக வைக்கும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிட்டேன். நான் வந்து அந்த வீடியோவில் இருக்க மாதிரியே உருண்டை வருதான்னு பார்த்தேன், சூப்பராக வருது. இது ரைஸுக்கு தான் அவங்க வச்சுருந்தாங்க, பட் நம்ம வந்து இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நான் சாப்பிட்ட வரைக்கும் சொல்கிறேன், சாப்பாட்டுக்கு இது அவ்வளோக்கு நல்லா இருக்காது, பட் தோசைக்கு இட்லி அந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. உண்மையிலேயே சொல்கிறேன், ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. வீடியோவில் பார்த்த மாதிரி நல்லா ரெட் கலராக வேணும்னா காஷ்மீரி மிளகாத்தூளும் காஷ்மீரி மிளகாவும் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி நல்லா கலராக இருக்கும். நம்மக்கிட்ட அது இல்லாதனால நார்மல் மிளகாத்தூள் நார்மல் மிளகா சேர்த்துருக்கேன். நார்மலாக இட்லி தோசைக்கு சட்னி சாம்பார்னு வச்சு சாப்பிடாம இந்த மாதிரி சிக்கன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, நான் போயிட்டு வரட்டுங்களா?